ஹாடியின் கொலையில் தொடர்புடைய 2 முக்கிய சந்தேக நபர்கள் மேகாலயா எல்லை வழியாக இந்தியாவிற்கு தப்பி சென்றுள்ளதாக வங்கதேச போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். வங்கதேசத்தில் மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதற்கிடையே மாணவர் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாடி சுட்டுக் கொல்லப்பட்டதால் வங்கதேசம் மீண்டும் பதற்றத்தில் இருந்து வருகிறது. வங்கதேச பொதுத் தேர்தலையொட்டி ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர் போராட்டத்தை வழிநடத்திய ஷெரீப் உஸ்மான் ஹாடி கடந்த சில நாட்களுக்கு முன்பு டாக்காவில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த நபர்கள் ஹாடியை துப்பாக்கியால் சுட்டனர். இதனையடுத்து நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டியின் தொழிலாளர் தலைவரான 42 வயதான முகமது மொடலப் சித்தர் குல்னாவின் சோனடங்கா பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மாதத்தில் இளைஞர் தலைவர் ஒருவர் மீது நடத்தப்பட்ட 2வது பெரிய துப்பாக்கி சூடு இதுவாகும். இந்நிலையில் ஹாடி கொலையில் தொடர்புடைய 2 முக்கிய சந்தேக நபர்கள் கொலைக்கு பிறகு மேகாலயா எல்லை வழியாக இந்தியாவுக்கு தப்பி சென்றதாக டாக்கா பெருநகர காவல்துறை தெரிவித்ததாக தி டெய்லி ஸ்டார் செய்தி வெளியிட்டுள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கூடுதல் ஆணையர் SN நஸ்ருல் இஸ்லாம் சந்தேக நபர்களான பைசல் கரீம் மசூத் மற்றும் ஆலம்கீர் ஷேக் ஆகியோர் உள்ளூர் நபர்களின் உதவியுடன் மைன்சிங்கில் உள்ள ஹலுகாட் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்ததாக கூறினார். அவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக இந்திய அதிகாரிகளுடன் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார்.